எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம ருச்சி ஃபுட் கோர்ட் யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா வஞ்சரம் மீன் வறுவல் தான். இந்த மசாலா நீங்கள் எல்லா ஃபிஷ்ஷுக்குமே இதே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன மசாலா அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு 10 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, ஜீரகம், சோம்பு, மிளகு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, இது எல்லாத்தையும் என்ன பண்ணணுன்னா மிக்சியில் மாற்றிக்கிட்டு அதோட கொஞ்சம் மசாலா பொடியும் போட்டு அரைக்கணும். என்னென்ன மசாலா பொடினா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சமாக கரம் மசாலா, ரொம்ப இல்லை, கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து அந்த மசாலாவை சேர்த்து அரைச்சிக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும், நிறைய தண்ணி விட்டுறாதீங்க. நல்லா திக்கு பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ அரைச்சாச்சு. இதோட அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிக்கிறேன். வஞ்சர மீனை நல்லா தண்ணியே இல்லாமல் கழுவிட்டு தனியாக எடுத்து வச்சிடணும். இந்த மசாலா சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிஜமாகவே பிளாங்காக இல்லாமல் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். மீனுனாலே நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் அந்த மாவு இந்த மாவுலாம் போட்டு ஒரு போண்டா ரேஞ்சு பஜ்ஜி ரேஞ்சுக்கு செய்யக்கூடாது. இப்படி செஞ்சு பாருங்கள், நிஜமாகவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நம்ம எல்லா மீன்லேயுமே இந்த மசாலாவை நல்லா பிரட்டி வச்சு ஒரு 2 மணி நேரம் என்ன பண்ணணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சிடணுங்க. எந்த இதுவுமே மேரினேட் பண்ணோம்னா ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம போட்டோம்னா நல்லாயிருக்கும். அதில் உள்ள எக்ஸஸான தண்ணியெலாம் தனியாக வந்துடும், மசாலாலாம் நல்லா இறங்கி இருக்கும். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க, ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன். நல்லா சூப்பராக மேரினேட் ஆகிருக்கு. இப்போ இதை நான் கெடா சட்டியில் போட்டு பொரிக்க போகிறதில்ல, தோசை தவாவில் தான் எண்ணெய் ஊற்றி பொரிக்க போகிறேன். அதுவும் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கடல் மீன், ப்ரான்ஸு, சீ ஃபுட் ஐட்டம் எல்லாமே இந்த மாதிரி பொரிக்கிறதுனா தேங்காய் எண்ணெயில் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே ஆற்று மீன்னா, இப்போ விரால் மீன்லாம் எடுத்தால் அதை நீங்கள் நல்லெண்ணெயிலே பொரிச்சு கூட எடுத்துக்கலாம். கடல் மீன், இறாலுக்கு மட்டும் தேங்காய் எண்ணெயில் ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா 2 பக்கமும் வேகிற மாதிரி பிரட்டி எடுத்துக்கலாம். மீனை ரொம்பவும் வேக விடக்கூடாது, அப்போ தான் அந்த சாஃப்ட்னஸ் இருக்கும். மசாலாலாம் குக் ஆகும்போதே மீன் உள்ளே வெந்துடும். சின்ன பீஸ் தான், ஆனால் இந்த சின்ன பீஸ் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நாங்கள் எப்போவுமே இந்த சைஸ் தான் எடுப்போம். இப்போ நல்லா வஞ்சரம் மீன் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு என்ன ரெசிபி நம்ம புதுசாக ட்ரை பண்ணலான்னு சொல்லுங்கள், ட்ரை பண்ணிவிடுவோம். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தினம் உங்களுக்காக இதே மாதிரி ரெசிபியோடு நம்ம சேனல் அப்லோட் ஆகிடும். தேங்க்யூ.